வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரஸ்லிங் செய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்தடுத்த ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் குந்தருடைய ப்ரோமோவில் இடையிலேயே வந்திருப்பார். இடையில வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குந்தரை அட்டாக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ணியிருப்பார். இதை பார்த்த உடனே கடுப்பான ட்ரூ மேக்கிண்டர் தன்னுடைய பெல்ட்டை கலத்தி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவருடைய பொருள் எடுத்து அவரே அட்டாக் பண்ணியிருப்பார் சிஎம் பாங். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் ஆஃபரில் என்ன நடந்தது தெரியுமா? பேக் ஸ்டேஜில் சிஎம் பாங் பெல்ட் அடி வாங்கினதுக்கப்புறமா தான் உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. நீங்களே பாருங்களேன். எம்மா 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 என்னம்மா அடி விழுந்துருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் பெல்ட் உண்மையான பெல்ட்டில் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் ட்ரூ மேக்கிண்டோடைய முடுகில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீரத்தெலும்புகள்லாம் விழுந்துருக்குது. இது ஆறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும் போல் இருக்குதே. இது ஆஃபரில் நம்ம ட்ரூ மேக்கிண்டர் வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம பிரான் பிரேக்கர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்த்து கங்க்ராஸ் சொல்லிட்டு போயிட்டார். இது ஃபஸ்ட் ஏர் ஆஃப். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பிரான் பிரேக்கர் இருக்கார்ல, அவர் பேக் ஸ்டேஜில் நான் இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன் ஆகிட்டேன், என்னுடைய டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு யார் சேலஞ்ச் இருக்கிறீங்க, நெக்ஸ்ட் வீக் அதுக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது பிரான் பிரேக்கர் கூட போகிறீங்களா? மறக்காமல் நெக்ஸ்ட் வீக் போயிருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓடிஸ் பேக் ஸ்டேஜில் இவீனில் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆல்ரெடி ஜாக்கபிள் துரோகம் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இவீனில் மேக்ஸ் ட்ரூபிக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் நடந்த மண்டே நைட்டால் கிரீட் பிரதர்ஸ்க்கும் ஆல்ஃபா அகாடமிக்கும் டெக்ஸ்டஸ் காட்லெட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இவினில் தன்னுடைய பார்ட்னரான மேக்ஸ் ட்ரூபி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாக்கபிளுக்கு கூட தானே சேர போகிறாங்க, அதனால் இவங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேக் ஸ்டேஜில் பேசும்போது ஓடி சொல்லியிருக்காரு, இந்த வாரம் நடக்க போகிற என்எக்ஸ்டியில் ஓபா ஃபெமியோ தன்னுடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சு விடுறான். அந்த ஓப்பன் சேலஞ்சுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் நான் அவங்க கூட மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நாளைக்கு நடக்க போகிற என்எக்ஸ்டி ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் என்எக்ஸ்டி ரிவ்யூ நம்ம சேனலில் பாருங்கள். கொஞ்சமாச்சு வியூஸ் வருப்பா. கொஞ்சம் போன வரலாம் வியூஸே வரல நெக்ஸ்ட் ரிவ்யூக்கு. கொஞ்சம் வியூஸ் வந்தால் தானே நானும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அடுத்தது டேவிட் பீஸ் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அஃபிஷியலி லீவ் மார்கன் மற்றும் ரியா ரிப்ளே, டேமியன் பீஸ் மற்றும் டாமினிக் மிஸ்டீரியோ 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்மேன் டாக் டீம் மேட்ச்சில் பெர்லியத்தில் சண்டை போட போகிறோம், பேசின் பெர்லியில் சண்டை போட போகிறோம். ஸோ அதில் நாங்கள் ஜட்ஜ்மெண்டையோட கதையை முடிச்சிருவோம். அதாவது இப்போ நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த புதிய ஜட்ஜ்மெண்டையோட கதையை முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதிர்வுக்கு அப்புறமா டேவிட் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை ரிவெஞ்ச் பண்ணதுக்காக ஒரு ஸ்டோரி போவாராம். அதே மாதிரி ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா அகெயின் உமன் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா மோதுவாங்களாம். மேபி நம்ம பேட் பிளட் பேப்பர் இருக்குல்ல, அதில் ரியா ரிப்ளேக்கும் லீவ் மோர்கனுக்கும் அந்த ஹெலினா செல் மேட்சை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, நடந்த மண்டே நைட்ரால் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஓவராக பேசின குந்தருக்கு பார்த்தீங்கன்னா சமத்தியாக ஒரு ஆர்கேவை விட்டுருப்பார். ஆக்சுவலி ராண்டி ஆர்டன் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரிக்காக பில்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய 15 டைம் வேர்ல்ட் சாம்பியன் அப்படிங்கிற ரீஜியனு. ஸோ ராண்டி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 14 டைம் வேர்ல்டு சாம்பியன். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் முதல்ல ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணார்ல, அந்த நாளிலிருந்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சான். ஸோ அதனால் நான் கூடிய சீக்கிரம் வின் பண்ணி அந்த 20 வருஷத்தை ஃபில் பண்ணி 15 டைம் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குந்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஸோ உன்னுடைய டோட்டல் டேஸ் கவுண்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் டேஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசியிருந்தார், ராண்டி ஆர்டனோட ஃபேமிலியை பற்றி. அதனால தான் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் ஆர்கேஓ மன்னன் என்ன போடுவார், ஆர்கேஓ போட்டுட்டார். இவங்களுக்குள்ள பெர்லியத்தில் நடக்கிற மேட்சுக்கான ஸ்டோரியை உண்மையிலேயே பக்காவாக கொண்டு போகிறாங்க. ஸோ பெர்லியத்தில்
விஷயத்தில் ராண்டி ஆர்டன் ஜெயிப்பாரா இல்லாட்டா குந்தர் ஜெயிப்பாரா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் குந்தர் தான் ரீட்டைன் பண்ணுவார். பட் இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஒடிசிய ஜோ இருக்கிறார்ல, அவரை வச்சு WWE பார்த்தீங்கன்னா நியூ டே பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. என்னப்பா அது எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ரோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஒடிசிய ஜோ இருக்கிறார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜேவியர் வுட் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் வந்து சரியில்லை, கொஞ்சம் முறைச்ச மாதிரி தான் இருந்தார். அதே மாதிரி மெயின் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். பார்த்தோன்னா எக்ஸேவியர் வுட்டுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்க மாதிரி தெரியல. எப்போவுமே முகத்தில் சிரிச்சுக்கிட்டே இருந்த எக்ஸேவியர் வுட் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. மேபி எக்ஸேவியர் வுட்டை ஒரு தனி ரெஸ்லராக ஒரு ஹீல்டனாக இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்களான்னு தெரியல. நியூ டே இது வரைக்கும் பிரேக்கப் ஆகலை, பட் நான் ஒடிசிய ஜோ மூலியமாக பிரேக்கப் ஆகுமான்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பிரேக்கப்பே பண்ண வேண்டாம். பிக்கிக்கு பதிலாக ஒடிசிய ஜோ வச்சு ஒரு ஸ்டோரி கொண்டு போகலாம். கேரிங் கிளாஸும் அதுதான் சொல்லியிருப்பார், உன்னை பிக்கிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் கூட்டிட்டு வந்திருக்கானுங்க, உன்னை யூஸ் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். மேபி இவரை வச்சு ஏதாவது இந்த டீமுக்குள்ளே பெரிய வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி லிவ் மோர்கன் மற்றும் ரியா ரிப்ளே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரிங்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லிவ் மோர்கன் கூட பார்த்தீங்கன்னா டாமினிக் இருக்கிறாரு. ஸோ அப்போ பின்னாடியோடி வந்து நம்ம டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பயன்படுத்தியிருப்பார். இந்த லுக்கை பார்த்து பல பேர் பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வந்து ஏஜே ஸ்டைலில் பயன்படுத்தின அந்த செக்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அந்த செக்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கும் அதை பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருந்தது. டேமியன் பீஸை பார்க்கும்போது ஒரு லோ குவாலிட்டி அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கும்ப்பா. உங்களை எத்தனை பேருக்கு அப்படி தோணி இருக்குது? எனக்கு சத்தியமாக தோணி இருக்குது, நிறைய டைம் தோணி இருக்குது. இவரை பார்க்கும்போது லோ பட்ஜெட் அண்டர்டேக்கர் மாதிரியே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாராம். அதை பேக் சைடில் சொல்லியிருப்பார். அப்போ குந்தருக்கும் டேமியன் பீஸுக்கும் ஒரு பார்ட் 3 மேட்சாக பார்க்க போகிறோன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோடைய கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன். அதில் முக்கியமான கேள்வி கேளுங்க, தேவையில்லாத கேள்வியை நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு நான் ஆன்சர் வீடியோ பார்த்தீங்கன்னா போட போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முந்தி கொஸ்டினுக்கெலாம் ரிப்ளை ஆன்சர் போடுவீங்களா ப்ரோ, அதெல்லாம் இப்போ போடுறது இல்லையான்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது, முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான கருத்துங்க பண்ணுங்கப்பா. ப்ராக் லெஸ்னர் எப்படி வருவார், அப்புறம் என்னது காலைல சாப்பிட்டீங்களா ப்ரோ, கக்கா இருந்தீங்களா ப்ரோ, அந்த மாதிரிலாம் கேட்காம ஒரு நல்ல கமெண்ட்டாக கேளுங்க சரிங்களா. அதுக்கான ரிப்ளை கூடிய சீக்கிரம் வரும்.